நேற்று நைட்ல இருந்து காய்ச்சல் தலைவருக்கு. பரவாயில்லையா? உங்க அம்மாவை கேட்பாரு. இப்பதான் நான் சொன்னேன். நிஜமாதான் எங்க அம்மா வேணா கொடுக்குறேன். எங்க அம்மாட்ட வேணா கேளு. ஆமா நேற்று நீ கேசரி செஞ்சு கொடுத்தவரு. ஆமா சரி சரி. பால் டயர்ல நீயும் கொஞ்சம் நீ ஃபர்ஸ்ட் தெரியாம எங்க அம்மா அந்த ரவையை வறுத்தது கூட நான் திட்டுனேன். எதுக்குமா நீ செஞ்ச? நான் செய்யறேன்னு சொன்னேன்ல. முந்திரி வாங்கிட்டு வர கேப்ல ரவையை வறுத்துருச்சுடா. அதுதான் நீ என்ன பண்ற தெரியுமா? நான் பால் டாயில் கொடுக்கும்போது நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு. உண்மைக்கே எனக்கு நல்லா இருந்துச்சு கேசரி. நேற்று நல்லா தான் இருந்துச்சு கேசரி. ஆமா இப்பதான் உண்மை சொல்றேன் பாரு. இப்ப அதுதான் சொல்றேன். பால் டைல் ஊத்தி கொடுத்துருவேன்டா அப்படின்னு. பால் டைல் ஊத்தி கொடுத்து போக வேண்டியது. கிளம்பி வர்றேன். அட நான் நிஜமா தான் எனக்கு காய்ச்சல் தான் கேட்கவே மாட்டேங்கிறேன். பரவாயில்ல இங்க பேராசிட்டமால் நிறைய இருக்கு. கரைச்சு சங்கடையில் படுக்க வச்சு ஊத்துறவா. சரி நான் வர்றேன். இப்போ வெயில் மட்டும் குறையிட்டு நான் வர்றேன். மணி 12 2 மணிக்கு வரட்டுமா? 2 மணி வெயில் தான்டா உச்சி வெயில். ஏய் 2 மணிக்கு தான் கொஞ்சம் குறையும். 2 3 அப்படியே குறைஞ்சிரும். என்னது 2 மணி வெயில் தான் உச்சி வெயில். நீ இருக்க பாரு அப்படியே 2 மணி 3 மணி கிளம்பிட்டு இருக்கம்ப. பனி பெய்யுதும்ப. சரி இல்லைன்னா அம்மா வரட்டு வர்றேன். காய்ச்சல் இந்த பனில ஆர்கித்தி வருதும்ப. ஏய் அம்மா வரட்டும்ல வர்றேன் நானு. இப்பதான் உங்க அம்மாட்ட கொடுக்குற கேளு என்ன. அதான் பார்த்தா. ஆனா உன்னை ஏன்ட்டா வந்து நம்பாம யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. நீ காலையிலே போய் பேசணும் தானே? பல்லு விளக்காம போய் பேசினாங்களா? பல்லு விளக்கிட்டு தான் போய் பேசினேன். நிறைய வாங்கிட்டு வந்துருக்கு. போய் குழுவுல இருந்து வா சீக்கிரம். சரி வர நான் கிளம்பும்போது கூப்பிடுறேன். இவன் வேற வீட்டுக்கு கூப்பிட்றான். எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. போமா போவோம். இங்கேயும் போர் அடிக்குது. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ்.